வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற தலைப்பை நோக்கி தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் 2 தேர்தலையும் ஒன்றா நடத்துறதை தான் சொல்கிறாங்க. இந்த நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலை ஒன்றா நடத்துறது இதுதான் முதல் முறையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே 1952 2 தேர்தலையும் ஒன்றா நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1957லையும் அதுக்கப்புறம் 1962 2 தேர்தலையும் ஒன்றா நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 தேர்தலையும் ஒன்றா நடத்த முடியாமல் போயிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாநிலங்களோட சட்டமன்றத்தை கலைக்கப்பட்டதுனால இந்த தேர்தலை நடத்த முடியாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் 2014 குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த 2 தேர்தலை ஒன்றா நடத்துறதுனால தேர்தல் செலவினங்களை குறைச்சி மக்கள் பணியில் அதிக கவனம் செலுத்த முடியும்னு தெரிவிச்சிருந்தார். ஆகஸ்ட் 2018 இந்திய சட்ட ஆணையம் இந்த எல்லாவித நேரடி தேர்தல்களையும் ஒரே வருஷத்துக்குள்ளே நடத்துறதுக்கான அறிக்கையை தாக்கல் பண்ணுது. நேரடி தேர்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரையும் மக்களவை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிறத தான் நேரடி தேர்தல்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் குறிப்பிடுது. தேர்தல் ஆணையத்தோட அறிக்கையின்படி அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சட்டத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னா மாநிலங்களுடைய சட்டசபையில் குறைஞ்சது 50% மேலே ஒப்புதல் வாங்கணும்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு இவங்க என்னென்ன காரணம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் போது தேர்தல் செலவினங்கள் குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. பாதுகாப்பு படைகள் மேலே இருக்கிற அழுத்தத்தை இது குறைக்கும். தேர்தல் பிரச்சாரத்தை விட மக்கள் வளர்ச்சிக்காக நிர்வாகம் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்திய சட்ட ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணும்னு 170வது அறிக்கையில் தெரிவிச்சிருந்தாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் சுழற்சி முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாடு முன்னேற்ற பாதைக்கு போகணும்னா நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செஞ்சது. சட்டப்பிரிவு 356 படி ஒரு சட்டமன்றத்துக்கு தனித்தேர்தல் நடத்துறதுக்கு விதிவிலக்காக இருக்கணுமே தவிர நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி முடிக்கணும்னு அந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை சீர்திருத்தணும்னு சொல்லி 170வது அறிக்கையில் மத்திய சட்ட ஆணையம் தெரிவிச்சிருந்தது. இதுக்கப்புறம் மத்திய அரசு செப்டம்பர் 2, 2023 ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறத பற்றி ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்கணும்னு முடிவு செஞ்சது. அதன்படி உயர்மட்ட குழுவும் அமைக்கப்பட்டது. இந்த உயர்மட்ட குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டது. இதில் யார் யார் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், காங்கிரஸோட நாடாளுமன்ற தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த குலாம் நபி ஆசாத், என்கே சிங், சுபாஷ் சி காஷ்யப், ஹரிஷ் சால்வே, சஞ்சய் கோத்தாரி, இவங்கெல்லாம் உறுப்பினர்களாக இந்த உயர்மட்ட குழுவில் இருக்கிறாங்க. 2024 மார்ச் 14 இந்த குழு தயாரித்த 18,000 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தாக்கல் பண்ணார். அந்த அறிக்கையில் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 2029 முதல் புதிய தேர்தல் சுழற்சி முறையை அமல்படுத்தணும்னு சொன்னாங்க. 2029க்கு முன்னாடியே பதவிக்காலம் முடிவடையும் சட்டமன்றங்களுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்படணும்னு சொன்னாங்க. 2029க்கு அப்புறம் முடிவடையும் சட்டமன்றங்களை கலைக்கணும்னு பரிந்துரை செஞ்சாங்க. முன்னாள் தலைமை நீதிபதிகள் கிட்ட இந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கேட்டது. 21,558 பேர்கிட்ட கருத்துக்களை கேட்டு பதிவு செஞ்சாங்க. அதில் 81% ஒரே தேர்தல் நடைமுறையை ஆதரித்து கருத்து தெரிவித்ததா சொன்னாங்க. உயர்மட்ட குழு அறிக்கையை தாக்கல் செஞ்சதும்
பொது களத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் கருத்து கேட்கப்படும்னு அமைச்சர் பிரகலாத் கோஷி தெரிவிச்சிருந்தார். இதில் எதிர்வினைன்னு பார்த்தா பல கட்சிகள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிற சிறிய கட்சிகளுக்கு பாதகமாக அமையும்னு தெரிவித்தாங்க. தற்போதைய கூட்டாட்சி முறையை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி நகர்வதா தெரிவித்தாங்க. பல சிறிய கட்சிகளுடைய வாக்கு வங்கி இதை சிதைக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரிவித்தாங்க. லோக்சபாவில் இந்த திட்டத்துக்கான மசோதாவை தாக்கல் பண்ணாங்க பாஜக அரசு. இந்த திட்டத்தை ஆதரித்து 269 எம்பிக்களும் எதிராக 198 எம்பிக்களும் வாக்களித்தாங்க. இந்த மசோதா அடுத்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது சட்டமாக்குவதற்கு 90% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் தெரிவிச்சிட்டு வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வரணும் அப்படின்னா 2/3 பங்கு எம்பிக்கள் ஆதரவு வேணும். இப்போதைய பாஜக அரசுக்கு பெரும்பான்மை இல்லாததுனால இந்த மசோதா நிறைவேற வாய்ப்பு இல்லை. அதானி விவகாரத்தை மறைக்கவே இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில்